ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ சம்பவம் இன் சால்ட் லேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சென்னை எஃப்சி கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸை அடித்து நாக் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த வருஷம் சென்னை எஃப்சி பற்றின இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் கடைசி நொடி வரைக்கும் இந்த மேட்சோட ட்ராமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இனிஷியலாக ரெண்டு டீமையும் ஒரு அட்டாக்கிங் கேம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னையின் முடிஞ்ச வரைக்கும் எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சான்சஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி அந்த வித மிஸ்டேக் பெருசாக பண்ணல மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொசிஷனும் அழகாக மெயின்டைன் பண்ணி அழகாக அட்டாக்கிங் மூவ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனிஷியலாக ஒரு ஃப்ரீ கிக் கிடச்சிருக்கும். ரஃபேல் கிரோட ஜார்டன் மேரே கொடுத்துருப்பாரு. பட் அது பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிளேஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. மற்றபடி ஒரு சூப்பர் பெட்டர்னு சொல்லலாம் ஜார்டன் மேரே பொறுத்த வரைக்கும். அண்ட் லெஸ்டன் கோலாசோ ஒரு பவர்ஃபுல் ஷாட் எடுத்திருப்பாரு. தேவ்ஜித் சூப்பர் சேவ். இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸோ நம்மளோட டீம் கேம் சூப்பராக பண்ணாலும் மறுபக்கம் தேவ்ஜித்தோட சேவ்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க 5-6 மாதிரி கோல் ஸ்கோர் பண்ணுற நிலமையில் இருந்தாங்க. பட் நம்ம தேவ்ஜித் சூப்பராக சேவ் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டில் ரெஃப்ரிஸோட மிஸ்டேக்ஸ் இந்த மேட்ச்சில் இருந்துச்சு. ஸோ கார்னர்ஸாக இருக்கட்டும், ஆஃப் சைட்ஸாக இருக்கட்டும், ஒரு சில இதெல்லாம் கொடுக்காமல் இருந்தது, கொடுக்கக்கூடியதுன்ற மாதிரி மாற்றி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ரிஸ்டன் கோலாஸோ ஜானிகோக்கு ஒரு பாஸ் மேக் பண்ணது மூலயமா, ஜானிகோக்கு ஒரு பவர்ஃபுல் ஷாட் மூலயமா. ஸோ இனிஷியலாக அதாவது 28 மினிட்டே பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃபில் 1-0 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன தான் சென்னை எஃப்சி கடைசி நொடியில் கூட போராடினாலும் பட் ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த ஒரு கோல் ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ ரிட்டன் அவன் கையில் அண்ட் பேக் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் ஒரு மந்திரம் போட்டு ஸோ கிட்டத்தட்ட அந்த பழைய சென்னை எஃப்சி எப்படி உள்ள கொண்டு வரும் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட விஸ்வரூபம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம சென்னை எஃப்சி செகண்ட் ஹாஃபில். இனிஷியலாக ஒரு அட்டாக்கிங் கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரஃபேல் கிரோவரை முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்ஸ் எடுக்க பார்க்குறாரு. பட் ஆன் டார்கெட்டில் எதாவது பிளேஸ் பண்ண முடியல. ஃபுல்லாக ராக்கெட்டாக மாறிடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் மிட்ஃபீல்டர் எஸ்பெஷலி ஜிதேஷ்வர் பொறுத்த வரைக்கும் அவரோட ரோலை சூப்பராக பண்ணார். இந்த பாலை ஃபைட் பண்ணி பிடுங்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அழகாக பாஸ் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணார். பாலை ஈஸியாக லூஸ் பண்ண விட அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம ஜார்டன் மாதிரியே ஒரு லெஃப்ட் ரைட்டுன்ற மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் உள்ளே போய் அழகாக ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி சென்னைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. ஸோ 72nd மினிட் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் சென்னை எஃப்சி 1-1 மூவ் பண்ணாங்க. வித்தின் மினிட் பார்த்தீங்கன்னா அனதர் சான்ஸ் கிடச்சிருக்கும் ஜார்டன் மரேக்கு. ராஃபா கொடுத்துட்டு உள்ளே போயிருப்பார். சூப்பர் பெட்டர், அது இன் லக்குன்னு கூட சொல்லலாம் விஷால் கைத்துக்கு. பட் சூப்பராக சேவ் அவரும் பண்ணார். ஸோ என்னன்னா இனிஷியலாகவே அந்த கோல் ஸ்கோர் பண்ணி வித்தின் மினிட்டே பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி இன்னொரு கோல் ஸ்கோர் பண்ணி 2-1 மூவ் பண்ண வேண்டியது. பட் ரஃபேல் கிராவலர் ஒரு பாஸில் ஜார்டன் மரே கன்வெர்ட் பண்ணி விஷால் கைத் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டார். அண்ட் 71st மினிட் பார்த்தீங்கன்னா அனதர் சான்ஸ். பட் சென்னை எஃப்சி மிஸ் பண்ணிட்டாங்க. பட் சென்னை எஃப்சி பொறுத்த வரைக்கும் அந்த கோல் ஸ்கோர் பண்ணதுலேருந்து ஓவரால் அவங்களோட கேம் ரொம்ப மாறி இருக்குது. சூப்பராக ப்ளே பண்ணிட்டு வந்தாங்க. மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணாங்க. பட் எட்வர்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோல் ஸ்கோர் பண்ணி ஒரு சூப்பர் பிட்டர் அழகாக அந்த பால் அப்படியே தள்ளி உள்ளே ஸ்கோர் பண்ணியிருப்பார். அந்த ஹைட்டை சூப்பராக யூஸ் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ சென்னை எஃப்சி செகண்ட் கோல் ஸ்கோர் பண்ணி 2-1 மாதிரி லீடில் இருந்திருப்பாங்க செகண்ட் ஹாஃபில். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப மாதிரி சப்ஸ்டியூட் நிகழ்த்தின கிட்டத்தட்ட 2-1 இந்த மேட்சை முடிச்சிடலான்ற மாதிரி மூவ் பண்ணாங்க. பட் இதில் என்னன்னா கண்ணாமண்ணு பாலை தூரமாக அடித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் அந்த பாலை பொசிஷன் மெயின்டைன் பண்ணி கோல் கட்ச் ட்ரை பண்ணலாம். ஸோ இனிஷியலாக அந்த மிஸ்டேக் பண்ணாங்க. அன்கிட் லாங் பால் அடிக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஃபைனலாக பொறுமையாக தான் மூவ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அண்ட் சப்ஸ்டியூட்டில் ராஃபா வெளியே எடுத்துகிட்டு பட்டர் ஷோவில் கொண்டு வந்திருப்பார். மறுபடியும் கொண்டாடுறது ஜார்டன் மாதிரி எடுத்துகிட்டு அண்ட் இர்ஃபான் யாதவத்தை கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லலாம். சூப்பர் சப்பாக இருந்திருப்பார். இர்ஃபான் யாதவ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் 6 நிமிஷம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எப்படின்னா ட்ராப் பண்ணிடக்கூடாது, 2-1 வின் பண்ணிடணுன்ற மாதிரி மூவ் பண்ணியிருக்கோம். பட் ஃபைனலாக அன்கிட் முகர்ஜியோட அந்த பெனால்ட்டி மூலிமா பார்த்தீங்கன்னா பட் இவர் வாங்கி கொடுத்துட்ருப்பாரு. ஸோ அந்த மூலிமா சதிக்கு வாங்கி கொடுத்துட்ருப்பாரு. அதனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோட்டோஸ் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட 2-2 ட்ரா ஆகிட்ருக்கோம். அவ்வளோதான் அந்த மேட்ச். ஸோ ஆல்மோஸ்ட் கைக்கு வந்த மேட்ச் நம்ம விட்டுட்டோமேன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிச்சு. செகண்ட் ஹாஃபில் அவனோட மேஜிக் அவ்வளோதான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபைனலாக சென்னை எஃப்சி ஸோ ஆயுஷ் அதிகாரி சூப்பராக கணிச்சு மூவ் பண்ணார். அது ஆஃப் சைடாகவும் அமையலன்னு சொல்லலாம். இர்ஃபான் யாதவ் அழகாக எந்த ப்ரெஷர் எடுத்துக்கல, அப்படியே அங்கேருந்து ஒரு ராக்கெட்டும் விடலை. ஸோ அழகாக கட் பண்ணி கோல் கீப்பரை பீட் பண்ணி ரிலாக்ஸாக போய் ஃபினிஷ் பண்ணார். ஸோ அந்த மூமெண்ட் மட்டும் லைவை பார்த்துருந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணியிருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு இதே சென்னையில் அந்த கோல் ஸ்கோர் பண்ணி ஒரு ஃபேன்ஸ் மூலிமா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும். பட் அங்கே அவங்களோட அரங்கத்தில் அந்த கோல் ஸ்கோர் பண்ணது ரொம்ப ஓவரால் நம்ம டீம் எஸ்பெஷலி அந்த மொமெண்டம் சொல்லவே முடியாது. 3-2 கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிக் டீம்ஸ் லைக் ஒடிசா, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்லாம் வின் பண்ணிடுறோம். பட் ஹைதராபாத் கிட்ட தோற்றுடுறோம். ஸோ ஒரு மேட்சும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கேரளாஸை எதுவுமே விட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு மேட்ச், அடுத்தது ஜம்ஷெட்பூர், அதுக்கு அடுத்ததுன்ற மாதிரி ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளையாடிட்டு வரணும். ஸோ சென்னை எஃப்சிக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் அடுத்தடுத்து இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணது ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்துருக்கு சென்னை எஃப்சிக்கு. நாங்கள் திரும்பி வருவோன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்குது. ஸோ மறுபக்கம் ஈஸ்ட் பெங்கால் போட்டி போட்டால் நாங்களும் போட்டி போனோன்ற மாதிரி ஒரு வின்னிங் கேம். ஸோ நல்ல ஒரு பொசிஷனுக்கு மூவ் பண்ணியிருக்கோம் டேபிளில்.
ஈவன் ஒரு பாயிண்ட் தான் மற்ற டீமோட கம்மியாக இருக்கே தவிர ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கும். பட் அடுத்த மேட்ச் நம்ம வின் பண்ணோம். ஸோ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. தேவ்ஜித் இந்த மேட்ச்சில் அவருக்கு தான் ஆக்சுவலாக பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்கணும். பட் ஜார்டன் மரியோட கோல் மூலியமாக தான் இந்த மேட்சே டேர்ன் ஆச்சுன்னு சொல்லலாம். அதனால் ஜார்டன் மரிக்கு பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச்ன்ற அவார்ட் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டீம் கேம் சென்னை ப்ளே பண்ணாங்க. ஸோ மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸோட அன்பீட்டன் ரன்னை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தினாங்கன்னு சொல்லலாம். ஸோ சென்னை எஃப்சியோட கம்ப்ளீட் பேக்கேஜ் கேம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி பட்டோஷியாலாம் செகண்ட் ஹாஃபில் உள்ள கொண்டு வந்தார். பட் அந்தளவுக்கு ஒரு மினிட்ஸ் இல்லைனாலும் பட் ஓவராலாக இர்ஃபான் யதோத்தோட வின்னிங் கோல் ஸோ ஒரு ட்ரீம் கோலாக இருந்திருக்கும் அவருக்கு. மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸை வீழ்த்தினது ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் சென்னை எஃப்சியோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பட் அது அடுத்தடுத்த கேம் நம்ம வின் பண்ணால் தான் ஒரு நல்ல பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணி ஹோப் சென்னை எஃப்சி அடுத்தடுத்த மேட்சை ஒரு பெட்டர் கேமை எதிர்கொண்டு வின் பண்ணுவாங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் அண்ட் இந்த கேம் பற்றி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸோ கண்டிப்பாக சென்னை எஃப்சி அண்ட் சிஎஸ்கே மேட்ச் பேரலாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த வருஷத்தில் ஓவரால் 2 மேட்சும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான கிளிப்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஓவராலாக கம்ப்ளீட்டாக சென்னை எஃப்சி பார்த்த ஃபேன்ஸ்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த மேட்ச், எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில். அண்ட் இந்த மேட்சை பற்றி உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.